ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஆக்சுவலி என்னோட ஸ்டோரி டெல்லிங் வந்து நீங்க ரசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னோட வியூஸ் பார்க்கும்போது. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. உங்களுக்கு நிறைய கதைகள் வந்து நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம டைரக்டா உள்ள போயிடலாங்க. கதைக்குள்ள போயிடலாம். என்னன்னா 90ஸ்ல 90ஸ்ல கண்டிப்பா நம்மளால ஒரு பிரிக்க முடியாத ஒரு நினைவு என்னன்னா, ஐஸ்கிரீம். ஞாபகம் இருக்குங்களா? ஆனா, அப்ப நம்ம சாப்பிட்ட ஐஸ்கிரீம் வந்து பல ஐஸ்கிரீம் வந்து இப்போ மறைஞ்சே போயிடுச்சுங்க. எங்களாவது உங்களுக்கு சேமியா ஐஸ் கிடைக்குதா? இல்லைன்னா எங்கேயாவது உங்களுக்கு இந்த பாக்கெட் ஐஸ் வரும்ல கலர் கலர் கலரா, நாங்க வந்து அத பெப்சி ஐஸ்ன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல, இல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாமே வந்து அந்த கிரீம் தான். கிரீம் ஐஸ் தான் அப்படி வயிச்சு 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 ஒரு கப்ல போட்டு குடுக்குறாங்க. அதுவும் ஸ்டார்ட்டிங் ரேட்டே ரூ. 100. கரெக்ட்டுங்களா? ஆனா, அந்த காலம் அப்படி கிடையாதுங்க. நான் வாங்குன முதல் ஐஸு, கோன் ஐஸு, அந்த கிரீம் ஐஸ் வந்து 35 பைசா எங்க ஊர்ல. ஒரு அண்ணா கொண்டு வருவாரு. அவர் ஜஸ்ட் இந்த கிரீம் ஐஸ் மட்டும் தான் அவர் விப்பாரு. 3 அண்ணா சொல்றேன். ஒரு அண்ணா கிரீம் ஐஸு, இன்னொரு அண்ணா வந்து சேமியா ஐஸு, இன்னொரு அண்ணா வந்து பெப்சி ஐஸ் விப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கிரீம் ஐஸ் அண்ணா வந்து எப்படின்னா, வீட்ல இருக்கும்போது மட்டும் தான் எங்களுக்கு அத வாங்குற வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா, இவரு ஸ்கூல் ஆண்ட விக்க மாட்டாரு. ஜஸ்ட் தெருவுலயே வித்துட்டு அப்படி போயிடுவாரு. ஸோ, மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே, சண்டேல சான்ஸ் கிடைக்கும் வாங்குறதுக்கு. அப்புறமா இந்த சம்மர் ஹாலிடேஸ் இப்போ வருது பாருங்க. சம்மர் ஹாலிடேஸ்ல அத வாங்கி நிறைய சாப்பிடுற அளவுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். கரெக்ட்டா அவரு இந்த உச்சி வெயில் டைம்ல தாங்க வருவாரு. ஒரு 11லேருந்து 12 மணிக்கு வருவாரு. தெரு கோடியில வரும்போதே வந்து அந்த வாய்ஸ் வந்து அவர் கோடியில அவர் வர்றது, அந்த கத்துறது, சேல்ஸ் பண்ற அந்த விதம் இங்க தெரு முக்குல இருக்க எங்க வீட்டு வரைக்கும் கேட்குங்க. என்ன தெரியுமா? அந்த ரைமிங் ஞாபகம் இருக்கு. எப்படி தெரியுமா சொல்லுவாரு? கப் ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ், ஐஸ் ஐஸ் ஐஸ்கிரீம், பாம் பாம் பாம். இதான். இத கேட்ட உடனே அப்படி ஒரு அலர்ட் மூட் எங்க எல்லாருக்கும் ஓடு. திபு திபுன்னு வீட்டுக்கு ஓடி எப்படின்னா வம்பு பண்ணி காசை வாங்கிட்டு வந்துருதுங்க. ஸோ இப்போ 35 பைசா தான் வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் குடுப்பாங்க. அதுதான் பேசிக் ஸ்டார்ட்டிங்கு. 50 பைசா குடுத்து அனுப்புவாங்க. ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க, மீதி 5 பைசா எடுத்துட்டு வந்து வீட்ல குடுக்கணும்னு. சரி சரின்னு டக்கு டக்குன்னு தலையாட்டி போயிட்டு 35 பைசாக்கு அவர் அப்படியே எட்டி எட்டி பாக்குது அந்த டப்பால. எவ்வளோக்கு நமக்கு ஐஸ்கிரீம் எடுத்து போடுறாரு. ஐயோ! கொஞ்சம் நிறைய போட்டுற மாட்டாரா அப்படின்னு ஒரு பேராசை. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 ஸ்பூன் தாங்க இருக்கும். இத்துணூண்டு கோனு 3/4 ஸ்பூன் தான் இப்படி இப்படி மேல போட்டு இப்படி தீட்டி 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 குடுப்பாரு. வாயில வச்சோம்னா, ம் செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துலயே வந்து ரூ. 35 கோன வந்து அவரு கேன்சல் பண்ணி விட்டாரு. அது இல்லம்மா, ஸ்ட்ரெயிட்டா 50 பைசா அப்படி இல்லைன்னா ரூ. 1 கோன் தான். அப்படி இல்லைன்னா கப்பு ரூ. 2க்கு கப்பு அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா வந்து அவர் அந்த அவரோட பிசினஸ வந்து அப்கிரேட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் 50 பைசா வாங்கி சாப்பிட்டோம். ரூ. 1க்கும் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமா அந்த அந்த ரூ. 3க்கும் கோன் வித்தாருங்க. அப்புறம் இப்பலாம் நம்ம தியேட்டர்ல வாங்குறோம்ல கோன். அப்புறமா அது வந்து ரூ. 5 லாஸ்ட்டா நாங்க அத வாங்கி சாப்பிடும்போது ரூ. 5 கோன் அவர் வித்தாரு. அதுக்கப்புறமா அவர நானு பார்க்கல. அவர் அப்புறம் அந்த சேல்ஸ் பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு தெரியல. அதுதான் வந்து அந்த கிரீம் ஐஸ் வாங்கின கதை. செகண்ட் வந்து இந்த பெப்சி ஐஸும், இந்த சேமியா ஐஸும் ஸ்கூல் இன்டர்வல் டைம்ல கரெக்ட்டா ஸ்கூல் அந்த இன்டர்வல் டைம்ல வெளிய நிப்பாங்க 2 அண்ணாவும். இந்த அண்ணா ஒரு கார்னரு, அந்த அண்ணா ஒரு கார்னரு. இந்த அண்ணாகிட்டயும் பசங்க அப்படியே சுத்தி இருப்பாங்க. அந்த அண்ணாகிட்டயும் பசங்க அப்படியே சுத்தி இருப்பாங்க. அப்படியே அது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே பசங்க வந்து அப்படியே குச்சின்னு 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 இருப்பாங்க அவர்கிட்ட வாங்கும்போது. அவரா உள்ள அப்படியே கைய விட்டு பசங்க அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாங்க. உள்ள என்னென்ன கலர் இருக்கு? ஆஹா! பெப்சி ஐஸ் என்ன கலர்ல இருக்கு? ஆஹா! சேமியா ஐஸ் என்ன கலர் இருக்கு? அண்ணா அண்ணா அண்ணான்னு. பெப்சி ஐஸ் வந்து சின்ன பாக்கெட் வந்து 50 பைசா கிடைக்கும். பெருசு வந்து வந்து ரூ. 1 பெருசா இருக்குங்க அது ரூ. 1 நல்லா நீளமா இருக்கும். நெறைய வெரைட்டி இருக்கும். கிரேப்பு, லெமனு, ஆரஞ்சு, அதுக்கப்புறமா வந்து பெப்சின்னே ஒண்ணு இருக்கும். பெப்சி ப்ரவுன் கலர்ல இருக்கும். அது பேர் பெப்சி. அதனால நாங்க அது பேர் பெப்சி ஐஸ்ன்னே வச்சுட்டோம். கலர் கலர் கலரா இருக்குமா, சேமியா ஐஸும் அதே மாரி கலர் கலரா இருக்கும். ரெட் கலரு, கிரீன் கலரு, ப்ளூ கலரு. அத இப்டி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்ப நாக்க நீட்னோம்னா ரெட் கலர் சாப்பிட்டா ரெட் கலரு, ப்ளூ அப்படியே நாக்க காமிச்சோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு விளையாட்டு. பாத்தியா நான் ஐஸ் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. பட் சேமியா ஐஸ் வந்து நான் 2, 3 தடவ வந்து வாங்குனேங்க. வாங்குனபோது என்ன ஆச்சுன்னா, அப்படி கையில எடுத்து இப்படி வரும்போதே உதிர்ந்துருச்சு. அழன்னா அழ, அப்படி ஒரு அழ. ஐய்யய்யோ! காசு குடுத்து வாங்கி அது உதிர்ந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, பெப்சி ஐஸ் அப்ப கிடையவே அப்போ வந்து அதுல வந்து எப்படி சொல்றதுங்க, ஒரு சின்ன அந்த பாக்கெட்ல பெப்சி ஐஸ்ல ஓட்ட போட்டு இப்படி வாயில வச்சா, ம் 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 அந்த ஸ்வீட்னஸும், அந்த டேஸ்ட்டும் சான்ஸே இல்லங்க. லெ அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர வாங்கி அப்படியே அடிச்சு தள்ளுறது. ஏன்னா 50 பைசா 50 பைசாக்கு வந்து சின்னது கிடைக்கும். அப்புறம் ரூ. 1க்கு அது கிடைக்கும். இப்பவும் என்னோட ஃபேவரைட் வந்து அந்த பெப்சி ஐஸ் தான். அந்த பாக்கெட் ஐஸ் தான். இப்ப கூட வந்து எங்கனா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் நேரா போய் நின்னுடுவேன்.
அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர் எனக்கு வந்து பெப்சி ஐஸ் வந்து எங்கள் ஊர்லேயே கிடச்சிதுங்க. சம்மர் ஹாலிடேஸ்க்கு போயிருந்த போது ஒரு பிஸ்கெட் ஷாப் பேக்கரிக்கு போயிருந்த போது வந்து ஐஸ்கிரீம் வாங்கலான்னு ஜஸ்ட் அதை அப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தபோது அது இருந்துச்சு. அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், அண்ணா என்னண்ணா பெப்சி ஐஸ்லாம் இருக்குண்ணா. ஆமாம்மா நாங்கள் வீட்டிலேயே போடுறோம்மா, ஜஸ்ட் 4 ஃப்ளேவர் தான் அப்படின்னு சொன்னார். விடுவோமா எடு உடனே எவ்வளோன்னு கேட்டால் 5 ரூபான்னாரு. 5 ரூபாய் அண்ணா தாராளமாக கொடுண்ணா, நீ 5 ரூபாய்க்கு யாருங்க ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க? இத்தினூண்டு ஸ்கூப் வந்து எங்கள் ஊரில் 85 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்டே. எடுத்துட்டு நான் ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் என் கூட வந்து கொஞ்சம் யார் வந்திருந்தா அப்போ என் கூட, நானும் என் பையன் வேற ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, யாருன்னு தெரில. ஓகே யாரை விட்டுருங்க. நான் ஒன்று என் பையனுக்கு கொடுத்தோம்னா, அம்மா என்னம்மா இது கப்பலே இல்லைன்னா, அட நீ வேற கம்ப்ளீட்டடா இதை முதல்ல இதை சாப்பிட்டு பாருடா, சாப்பிட்டா தான்டா இதோட டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி அவன் அதுக்கப்புறமா ஒன்று சாப்பிட்டு, அம்மா நல்லாதாம்மா இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன் அம்மாவோட சைல்டுஹுட் ஃபேவரட்ரா இது, இதெல்லாம் வந்து இப்போல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுதான் எங்களோட அந்த 90ஸ்ல நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கின கதை. இவ்வளோதான் பைசா இருந்தது, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதுவும் இந்த அடிக்கிற சம்மருக்குங்க அந்த சில்லுன்னு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாலேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொர்க்கம் வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நம்ம ஊரில் எவ்வளோ வெயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதுதான் எங்களோட 90ஸோட ஐஸ்கிரீம் கதை. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐஸ் சாப்பிட்ருப்பீங்க, சேமியா ஐஸ் இல்லை பெப்சி ஐஸ் இல்லை கப் ஐஸ். உங்களுக்கு எந்த ஐஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டோரி டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.